கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனிடமுள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய தம் ஆசீர்வாத மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 9 நான் உன்மேல் அன்பாக இருக்கதை அறியும்படி செய்வேன். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மேல் அன்பாக இருக்கிறத அறியும்படி செய்வேன். சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மேல் அன்பாக இருக்கிறத சத்துரு பார்த்து வெக்கப்படத்தக்க, சத்துரு அறியத்தக்க அளவுக்கு தேவனாய் கர்த்தர் நம்ம மேலே, நம்ம குடும்பத்தின் மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் அன்பாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். என்னென்ன சூழ்நிலை சத்துரு நம்மளை நெருக்குகிறானோ, நாம் பக்கத்தில் நெருக்க முடியாதபடி தேவனாய் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கூட வாசமானார் என்று சொல்லி சத்துரு நினைக்கத்தக்க அளவு கர்த்தர் நம்முடைய அன்பாக இருந்து நம்முடைய தடைகளை மாற்றி போட்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி தேவரே, நான் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி சத்துரு அறிந்து கொள்வான்னு சொன்ன கிருபைக்காக என்ன சொல்ல மற்றுமாக எங்கள் கூட நீர் அன்பாக இருந்து தகப்பனே, எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற, எங்களை பாதுகாத்து வந்திருக்கிற பரலோகத்தின் தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள் மத்தியிலும் கூட அவையானவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி, நிர்மூலமாகாதபடி ஆண்டவரே, உங்களுடைய அன்புள்ள கரம், உங்களுடைய இரக்கமுள்ள கரம், உங்களுடைய பாதுகாக்கிற கராண்டவரே, ஒவ்வொருவரையும் தொட்டு பாதுகாத்து ஆசீர்வதித்து மற்றுமாய் நீர் அழைத்து வந்திருக்கிற தயவுக்காய் நன்றி சொல்ல. இன்னும் என்னென்ன தேவைகளோடு எல்லா தேவைகளையும் கூட இயேசுவே நீங்கள் பரத்திலிருந்து பரிபூர்ணமாக இங்கே கொடுங்க. இவங்க பிஸ்னஸில், வேலைகளில், சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. எங்களுக்கு உரமாக இருக்கிற சத்துருடைய தடைகள், மனுஷனுடைய போட்டிகள், பொறாமைகளை இயேசுவின் நாமத்தில் இங்கே கட்டி அப்புறப்படுத்த முடிய உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தருடைய அன்புக்கார ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.